வணக்கம். திஸ் இஸ் ஜீவிதா. போலீஸ் எக்ஸாமுக்கு வந்து உடல் இயக்கங்களை பற்றி கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ எத்தனை எலும்பு இருக்கு, ரத்தத்தை கண்டுபிடிச்சவங்க யாரு, நியூரானின் அழகு என்ன, நெப்ரானின் அழகு என்னன்னு சொல்லி கண்டிப்பா அந்த உடல் இயக்கங்களை பற்றி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் மஸ்ட் கேட்பாங்க. ஸோ அதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்லயும் கேட்பாங்க, ஆனா மஸ்ட் போலீஸ் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய சிலபஸ் இதுதான். நம்ம உடல் வந்து இயங்குறதுக்கும் செயல்படுறதுக்கும் முக்கியமான காரணம் என்னன்னா எலும்பு தான். அந்த எலும்பு மொத்தம் எத்தனை எலும்பு இருக்குன்னு சொன்னா 206 எலும்பு இருக்குங்க. அந்த 206 எலும்புல ரெண்டு தான் பிரிச்சுக்காங்க. ஸோ அச்சு சட்டகம், இணைப்புறு சட்டகம். அச்சு சட்டகம்னா எங்க இருக்குன்னு சொன்னா நம்ம கழுத்துல வளைஞ்சு இருக்கு இல்லைங்களா, அந்த வளைஞ்சு ஒரு உருவத்தை கொடுக்குது இல்லையா, அதுதான் அச்சு சட்டகம். கழுத்து, மார்பு, வயிறு பகுதி இதுகள்லாம் வந்து அச்சு சட்டகம். கழுத்துல எத்தனை எலும்பு இருக்குன்னு சொன்னா 7 எலும்பு இருக்கு. மார்புல எத்தனை இருக்குன்னா 12 இருக்கு. நம்ம நுரையீரலை பாதுகாக்கிறதுக்காண்டி 12 எலும்பு, விழா எலும்பு சொல்லுவோம்ல, அது 12 இருக்கு. மொத்தம் 206 எலும்புல வந்து அச்சு சட்டகம் 80 இருக்கு. அதுதான் இது. ஸோ இணைப்புறு சட்டகம் எத்தனைன்னு சொன்னா 126 இருக்கு. 126 இணைப்புறு சட்டகம் எதுனா கை, காலு, முட்டி இதுல எல்லாம் இருக்கிறது தான் இணைப்புறு சட்டகம். அப்ப இணைப்புறு சட்டகம் 126, அச்சு சட்டகம் 80, மொத்தம் 206 எலும்பு நம்ம உடல்ல இருக்கு. அந்த 206 எலும்பு இருக்கனாலதான் நம்ம உடலை செயல்படுத்த முடியுது. நம்ம ஃபேஸ்ல நம்ம சிரிக்கிறது, அழுகிறது இதுகளுக்கெல்லாம் வந்து 40 தசைகள் இருக்குங்க. 40 வகையான தசை இருக்கனால மட்டும்தான் நம்மளால சிரிக்க முடியுது. நம்ம முகம் அசைறதுக்கு காரணம் கூட இந்த தசைகள் தான். 40 வகையான தசைகள் இருக்கு. நம்ம வந்து எலும்புலயே வந்து மிக நீளமான எலும்பு எங்க இருக்குன்னு சொன்னா தொடை எலும்பு தான். 45 சென்டிமீட்டர் இருக்கு. சிறிய எலும்பு எதுன்னு கேட்டாங்கன்னா காது மடல்ல இருக்கு. அது வந்து அங்கவாடி, இங்கிலீஷ்ல கேட்பாங்க கண்டிப்பா. அங்கவாடின்னு கேட்காட்டி ஸ்டெப்ஸ் தான் வந்து இருக்குதுலயே சிறிய எலும்பு பற்றி நீ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கண்ணுங்க, ஐஸ். இந்த கண் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இந்த கண்ணை கண்ட்ரோல் பண்றது எதுன்னு சொன்னா நடுமூளை. இந்த நடுமூளை தான் வந்து கண்ணை கண்ட்ரோல் பண்ணுது. உள்ள வந்து கண்ணுக்குள்ள உள்ள அடுக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த உள்ள அடுக்கு வந்து கூம்பு செல்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணுது. அந்த கூம்பு செல்கள் எல்லாம் உற்பத்தி பண்றதுனால மட்டும்தான் நம்மளால நிறத்துகள் எல்லாம் பார்க்க முடியுது. அதனால கண்ணு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து இயக்குறது எதுன்னு சொன்னா நடுமூளை. பிரெயின் வந்து மொத்தம் வந்து மூணு வகையா பிரிச்சிருக்காங்க பிரெயினை. ஒண்ணு வந்து முன்மூளை, நடுமூளை, பின்மூளைன்னு சொல்லி. அந்த முன்னாடி இருக்க மூளையில என்னென்ன இருக்குன்னு சொன்னா பெருமூளை இருக்கு, தலாமஸ் இருக்கு, ஹைப்போதலாமஸ் இருக்கு. பெருமூளை வந்து நம்ம பிரெயின்ல வந்து 3ல் 2 மடங்கு வந்து பெருமூளை தான். 3ல் 2 மடங்கு பெருமூளை. அதுல வந்து தலாமஸ் என்ன பண்ணுதுன்னு சொன்னா உணர்ச்சி எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு தலாமஸ். ஹைப்போதலாமஸ் எதுக்கு பயன்படுத்துதுன்னு சொன்னா நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு, பயம், கோபம் இதெல்லாம் இயக்குறது எதுன்னா ஹைப்போதலாமஸ். முன்னாடி இருக்க மூளையோட வேலை இதுதான். நடுமூளையோட வேலை என்னன்னு சொன்னா நம்ம கண் பார்வையை வந்து கண்ட்ரோல் பண்றதா நடுமூளை. கண் பார்வை இயக்குறது தான் நடுமூளையோடைய வேலை. பின்மூளை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஓடுறது, நடக்கிறது எல்லாமே வந்து பின்மூளையில தான் சிறுமூளை இருக்கு. அந்த சிறுமூளையிலேயே பின்மூளைன்னு சொல்றோம் இல்லையா, பின்மூளையில சிறுமூளை, பான்சு இதுல முகுளம் பின்னாடி இருக்கு. அந்த சிறுமூளை என்ன பண்றதுன்னா நம்ம ஆடுறோம், ஓடுறோம், நடக்கிறோம், ஆடுறதுல நடக்கிறது, ஓடுறது எல்லாத்துக்குமே சிறுமூளை தான் நமக்கு செயல்படுது. ஸோ இப்போ வந்து ட்ரிங்க் பண்ணாங்கன்னா கூட அப்படியே தலைமாடுவாங்க, காலெல்லாம் நடக்க முடியாது. ஏன்னா சிறுமூளை தான் அங்கே போய் பாதிக்கும். அதனாலதான் வந்து சிறுமூளையோட இயக்கங்கள் என்னன்னா நடக்கிறது, ஓடுறது இதெல்லாம். பான்ஸ் என்ன பண்ணுதுன்னு சொன்னா இங்க முன்னாடி இருக்க பெரிய மூளைக்கும் பெருமூளைக்கும் சிறுமூளைக்கும் கனெக்ஷன், செய்திகளை பரிமாற்றம் பண்ற வேலை என்னன்னா பான்ஸோட வேலை தான். முகுடத்தோட வேலை என்ன சொன்னா மூச்சு வரும் இல்லையா, இழுத்து மூச்சு விடுறது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இதய குழாயி, இதயத்துக்கு போற ரத்த ஓட்டம் இதுகள்லாம் கண்ட்ரோல் பண்றது என்னன்னா முகுளம் தான், பின்னாடி இருக்க முகுளம். அப்ப பிரெயின் வந்து 3 வகையா பிரிச்சிருக்காங்க. முன்னாடி இருக்க முன்மூளையில வந்து பெருமூளை இருக்கு, நடுமூளை இருக்கு, பின்மூளை இருக்கு. இதுதான் பிரெயினோடைய வேலை. நம்ம பற்கள்ங்க, நமக்கு வந்து 2 வகையா வந்து பற்களை பிரிச்சுக்கலாம். 1 வயசுல இருந்து 7-8 வயசு வரைக்கும் 20 பற்கள், அதாவது பால் பற்கள் தான் இருக்கும். நெக்ஸ்ட் நிலைத்த பற்களை தாண்டா 32 பற்கள் இருக்கும். இதுதான் பற்களுடைய வேலை. அப்படியே நேரா வாங்க ஹார்ட். இந்த ஹார்ட் எந்த வடிவத்துல, இதயம் எந்த வடிவத்துல இருக்குன்னு சொன்னா கூம்பு வடிவத்துல இருக்கும். ஓகேங்களா, கூம்பு வடிவத்துல இருக்கும். அங்க பெரிகார்டியம்ங்கிற 2 அறைகள் இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா கார்டியாக் தசைகள் எல்லாம் உருவாக்குறதுக்கு பயன்படுது. ஸோ அவங்க கேட்கிற கொஸ்டின் என்னன்னா இதயம் வந்து எந்த வடிவத்துல இருக்கும். இதை பார்த்தாச்சு. நரம்பு சொல்றேன். நரம்பு நம்ம வந்து நரம்பு செல்கள் எதுக்கு பயன்படுதுன்னு சொன்னா மோஸ்ட்லி வந்து நரம்பு வந்து தூண்டுறது, ஏதாவது தூண்டுதல் இதுக்கு தான் வந்து நரம்பு செல்கள் வந்து பயன்படுது. இது முக்கியமான கொஸ்டின். அவங்க கேட்பாங்க நரம்பு மண்டலத்தின் அழகு என்ன அப்படின்னு கேட்பாங்க. நரம்பு மண்டலத்தின் அழகு நியூரானு.
அதே மாதிரி சிறுநீரகத்தின் அழகு என்னன்னு கேட்பாங்க, நெப்புரான். இது இது இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க போலீஸ் எக்ஸாம்ல. நரம்பு மண்டலத்தின் அழகு என்னன்னு சொன்னா நியூரானு, சிறுநீரகத்தின் அழகு என்னன்னு சொன்னா நெப்புரானு. இது கண்டிப்பா இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இதுதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம குடல், சிறுகுடல் எவ்வளவு நீளம் இருக்குன்னு சொன்னா 7 மீட்டர் இருக்குமா. சிறுகுடலுடைய அளவு வந்து 7 மீட்டர் இருக்கு. அதே மாதிரி பெரிய குடல், பெருங்குடலுடைய நீளம் எத்தனைன்னா 1.5 மீட்டர் இருக்கு. இதான் இருக்கு. நம்ம ரத்தத்தை கண்டுபிடிச்சவங்க யாரு அப்படின்னு சொன்னா, ரத்தத்தை கண்டுபிடிச்சவங்க யாரு, வில்லியம் ஹார்வி. ரத்தம் வந்து சிவப்பா இருக்கு அப்படிங்கிற கண்டுபிடிச்சது எல்லாமே வில்லியம் ஹார்வி. எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா 1675ல கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம உடல்ல வந்து 6,50,00,000 செல்லு இருக்கு. 6,50,00,000 செல்கள் இருக்கு உள்ள. அதை மேலாக மூடி மறைக்கிறது என்னன்னா தோலுங்க. இந்த தோல் தான். அது எத்தனை கிலோ இருக்குன்னு சொன்னா 7 கிலோ இருக்கு. நம்ம கடினமான உறுப்பு எதுன்னா தோல் தான். எத்தனை கிலோ இருக்குன்னா 7 கிலோ இருக்கு. இந்த 7 கிலோ தான் வந்து இந்த 6,50,00,000 செல்களை வந்து பாதுகாப்பு பண்றது. நம்ம உடலுக்குள்ள எத்தனை விஷயம் இருக்குன்னு பாத்துக்கோங்க. அது மட்டும் தான் 1 கிலோ பாக்டீரியா வேற இருக்கு, 6,50,00,000 செல்கள் வேற இருக்கு. ஆக மொத்தம் நம்ம வந்து சரி இருக்கட்டும். அது அப்ப நம்ம உடல்ல வந்து எத்தனை 7 கிலோ தோல் போட்டுதான் மேலாக மறைச்சு வச்சிருக்கோம். இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பா கேட்பாங்க. அது மட்டும் இல்ல, தோலோட இன்னொரு பயன் என்னன்னா, தோல் வந்து கண்டிப்பா உணர்வை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்ல, விட்டமின் டி எங்க கிடைக்குதுன்னு சொன்னா சன்லைட்ல இருந்து கிடைக்குது. அந்த தோலுடைய ஸ்கின்னுடைய வேலை என்னன்னு சொன்னா, அந்த சன்லைட்ல இருந்து விட்டமின் டி எடுத்து இன்சைடு நம்ம பாடிக்குள்ள அனுப்பிடுது. ஸோ விட்டமின் டி குறைபாடுனால் என்ன நோய்கள் வருதுன்னு சொன்னா ரிக்கெட்ஸ்ங்கிற நோய். ரிக்கெட்ஸ் மீனிங்னா எலும்புலாம் வளைஞ்சு இருக்கிறதுக்கு தான் அந்த ரிக்கெட்ஸ் நோய் இருக்கு. ஸோ ரிக்கெட்ஸ் நோய் வராம தடுக்கிறதுக்கு வந்து தோல் வந்து நேரடியா விட்டமின் டி வந்து சன்லைட்ல இருந்து நம்ம பாடி இன்சைட்குள்ள உள்ள அனுப்புறது. தோலுடைய வேலை அது முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஹார்மோன் வந்து நாளமில்லா சுரப்பி, நம்ம உணர்ச்சிகளை ஹார்மோன் இதுக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்றது எதுன்னு சொன்னா பிட்யூட்டரி சுரப்பிங்க. அது எங்க இருக்குன்னு சொன்னா தலையிலதே இருக்கும், பட்டாணி சைஸ்லதே இருக்கும். அதுதான் வந்து நம்ம ஹார்மோன்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அதாவது நாளமில்லா சுரப்பிலே வந்து நடத்துனர் யாருன்னா, தலைவர் யாருன்னு சொன்னா அந்த பிட்யூட்டரி சுரப்பி தான். கழுத்துல என்ன சுரப்பி சுரக்குதுன்னு சொன்னா ஹார்மோன் என்ன சுரக்குன்னா தைராய்டு. கழுத்துல முன்கழுத்து கலலை எல்லாம் வருது இல்லைங்களா, அதுக்கு வந்து கண்டிப்பா தைராய்டு குறைவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து முன்கழுத்து கலர் எல்லாம் வந்துடும். ஸோ வயிற்றுல சுரக்கக்கூடிய ஹார்மோன் என்னன்னா அட்ரினல் சுரப்பி. அந்த அட்ரினல் சுரப்பி வந்து சீக்கிரம் அது ஓடுறதுக்கு இதுக்கெல்லாம் பயன்படும். அது எங்க சுரக்குதுன்னா, அட்ரினல் சுரப்பி எங்க சுரக்குதுன்னா வயிற்று பகுதியில சுரக்குது. இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பா இதுல இருந்து கேட்பாங்க. வேற விட்டுருக்க மாட்டா இல்ல. விட்டமின் ஏ குறைபாடுனால என்ன நோய் வரும் அப்படின்னு கேட்பாங்க. விட்டமின் ஏ குறைபாடுனால கண்ணுங்க, இந்த கண் பார்வை தான். அதுக்கு விட்டமின் ஏ குறைபாடு வராம இருக்கணும்னா நிறைய ஹோல் கிரெயின் சாப்பிடணும். ஸோ தானியங்கள்லாம் நிறைய சாப்பிடணும். பச்சை காய்கறி, பால், எக்கு இந்த மாதிரி எல்லாம் ஐட்டம்லாம் சாப்பிட்டோம்னா விட்டமின் ஏ குறைபாடு வராது, கண் நல்லா பளிச்சுட்டு இருக்கும். விட்டமின் பினால என்ன நோய் வரும்னு கேட்பாங்க. பெரி நோய். விட்டமின் பி அது வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லா தானியங்கள், பச்சை காய்கறி எல்லாம் சாப்பிட்டோம்னா அந்த பிரச்சனை வராது. விட்டமின் சி வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொன்னா பற்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்டா விட்டமின் சி தான். அந்த சி எதுல கிடைக்குதுன்னு சொன்னா அப்புறம் வந்து தக்காளி, ஆரஞ்சு பழம், நெல்லிக்காய், இதுலதான் வந்து விட்டமின் சி இருக்கு. இந்த விட்டமின் சி உங்க பாடியில குறைஞ்சுன்னா கண்டிப்பா வந்து பற்கள்லாம் வலிக்கும், சொத்தையாகும், இந்த பிரச்சனை எல்லாம் வரும். விட்டமின் சி குறைபாடு உள்ளது நோய் எதுன்னு சொன்னாங்கன்னா ஸ்கர்வி நோய்னா பல்ல வர்றதான். விட்டமின் இ குறைபாடுனால என்ன நோய் வரும்னு சொன்னா மலட்டுத்தன்மை. அது வராம தடுக்கணும்னா விட்டமின் இ குறைபாடுனால வரக்கூடிய நோய் என்னன்னு சொன்னா மலட்டுத்தன்மை. அது வந்து காய்கறிகள் இந்த மாதிரி எக்கு இதெல்லாம் சாப்பிட்டோம்னா கண்டிப்பா வந்து நிவர்த்தி ஆயிரும். அதுக்கப்புறம் விட்டமின் கே குறைபாடுனால என்ன நோய் வரும்னு கேட்பாங்க. ரத்தம் உறையாமை. அதுதான். ஸோ இவ்வளோ இருக்கு நம்ம பாடியில. நியூரானின் அழகு, நரம்பு மண்டலத்தின் அழகு நியூரான், மறந்துடாதீங்க. இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ வேற விட்டுக்கமா என்னன்னு கேட்டா எலும்பி இருக்கிறதுலே வந்து இவ்வளவுதாங்க. இந்த இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. பற்கள் சொல்லியாச்சா, இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க.